மொழி என்று 2004ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் நாள் நம் மொழி நமக்கெல்லாம் ரொம்பவும் பிடித்தமான ஒரு குடியரசுத் தலைவராக இருந்தவர், எளிமையும் தோற்றமாக இருந்தவர் ஏபிஜே அப்துல் கலாம். இளைஞர்களின் ஒரு உணர்வுக்கு உரமாக விளங்கக்கூடியவர். அவரை நம் தாய்மொழியை செம்மொழி என்று அறிவித்தார் என்ற செய்தியை நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதை விடுத்து இம்மொழியில் இல்லாத செய்திகள் எதுவுமே கிடையாது. பாரதி ஏறத்தாழ பல மொழிகளை கற்றவர். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், லத்தீன், குஜராத்தி, மராத்தி என்று பல மொழிகளை கற்றவர். ஆனாலும் அவர் பாடிய அந்த பாடல் வரிகளை நினைவு கூறுவோம். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். பாரதிதாசனோ என்ன அவரும் தமிழை ரொம்ப புகழ்ந்து தமிழுக்காகவே தான் உயிரையும் கொடுப்பேன் என்று பாடியவர் பாரதிதாசன். சச்சிதானந்தன் அப்படின்னு ஒரு புலவர் இருந்தார். அவர் எல்லாரையும் விட ஒரு படி மேலே போய் அழகான ஒரு வரிகளை குறிப்பிட்டார். என்னவென்றால், சாகும்போதும் தமிழ் படித்தே சாக வேண்டும், வெந்த சாவலிலும் தமிழ் மனமே வீச வேண்டும் என்று தன் உயிரையும் தமிழுக்காகவே தியாகம் செய்வதாக குறிப்பிட்டார்கள். இத்தகைய சிறப்பிற்குரிய மொழி நம் தமிழ் மொழி. நம் தமிழ் மொழியை நம் புலவர்கள் மட்டுமே பாராட்டினரா என்று கேட்டால் இல்லை, அயல்நாட்டவரும் புகழ்ந்து போற்றக்கூடியதாக விளங்கியது நம் மொழி. கால்டுவெல் போன்ற அறிஞர்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்திருந்தாலும் நம் மொழியின் சிறப்பை மிகவும் சிறப்பித்து போற்றினர். கால்டுவெல் ஐயா அவர்கள் உலகில் உள்ள பல மொழிகளை, திராவிட மொழிகள் பற்றி ஆய்வு செய்தவர். அவர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூல்ல தமிழை விட சிறந்த மொழி எதுவுமே இல்லை, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடி முன் தோன்றிய மூட்டக்குடி என்று இவ்வுலகம் தோன்றுவதற்கு அடிப்படையாக ஆதியாக இருந்தது தமிழ் என்று மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் வரையறுத்து கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அறத்தின் செய்திகளை நம்ம திருக்குறள் வழியாக நிறைய செய்திகளை பார்க்கலாம். விருந்தோம்பல் அப்படின்றது நம்மளுடைய தமிழ் பண்பாடு. தமிழ் பண்பாடு அப்படின்னு சொன்னாலே நம்மளா என்ன சொல்லுவோம்னா விருந்தோம்பல். விருந்தோம்பல்னா என்னங்கன்னா, விருந்தோம்பல் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுங்களா? சொல்லு யாராவது, என்ன சொல்ல வர? விருந்தோம்பல் அப்படின்னா நம்ம வீட்டிற்கு யார் வந்தாலும் அவங்களை மனக்கோணாத அவங்களுக்கு உணவளித்து சிறப்பிப்பது. அதுதானே நம்மளுடைய தமிழர் பண்பாடு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன்டா அப்படின்னு சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு கர்வம் தோன்றும். விருந்து புறத்தலா தானுங்கள் சாவா மருந்தெனும் வேந்தர் பாற்றே. என்ன அழகான வரிகள் தெரியுமா வள்ளுவர் கூறியிருக்கிறாரு. இதுக்கு எவ்வளவு பாருங்க. விருந்து, அதாவது நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினரை வச்சுட்டு நம்ம இந்த பொருளை சாப்பிட்டா ஒரு நீண்ட காலம் வாழலாம், இது கிடைத்தது அரிய பொருள் அப்படின்னாலும் அதை தான் மட்டும் விருந்தினருக்கு படைத்து பெருமைப்படும் நமது தமிழ் உலகம் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்ததான் பாத்தீங்கன்னா, அவர் விருந்துதான் சொன்னாரா அப்படின்னா அவர் சொல்லாத மொழிகள் எதுவுமே கிடையாது. அதுக்கு இந்த வயசுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று சொல்ல பாருங்க, நட்பு. நட்பு, நண்பன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஏன் நண்பன், என்ன எதுக்கு எடுத்தாலும் என்னுடைய நண்பன். நீங்க எல்லாம் என்ன சொல்ற, யாராவது அம்மாவுக்கு அப்பா இருக்காங்கன்னு சொல்லி எந்த வயசுல இல்ல, இப்ப எல்லாம் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் நண்பன் தான். அதுக்கு அழகான ஒரு வரி சொல்லியிருக்காரு பாருங்க, நட்புக்கு அடையாளமாக. உடுக்க இழந்தவன் கைப்பொருளே அங்க இழுக்கும் தலைவர்தான் நட்பு. இருக்கு இந்த குரலுக்கு அர்த்தம் தெரியுங்களா? தெரியல, தெரியலையா? உடுக்கை அப்படின்னு என்னன்னா, உடுக்கைன்னா இப்படி கோவில்ல ஆடுறது கிடையாது. நாம உடுத்தி இருக்கக்கூடிய ஆடை, நம்ம ஒரு ஆடை அணிஞ்சிருக்கோம், ஒரு மிகப்பெரிய கூட்டத்துல இருக்கோம், திடீர்னு நம்ம ஆடை நம்ம நழுவுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சடனா நம்ம இருந்து சரி செய்வோம். செய்வோமா செய்ய மாட்டோமா? கண்டிப்பா செய்வோம். அதை போன்று தன்னுடைய நண்பன் துயரத்தில் இருக்கும் பொழுது எதையும் எதிர்பார்க்காமல் உடனடியாக உதவி செய்கிறார்கள், அவன் தான் சிறந்த நண்பன். ஒரு சின்ன வீடியோ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மிகப்பெரிய அரங்கம், குட்டி குட்டி பசங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்காங்க. சின்ன பையனுக்கு இடுப்புல வேஷ்டி கட்ட தெரியுமா? அவன் பெரிய பசங்களுக்கே இந்த காலத்துல தெரியறது இல்ல, சின்ன பையன் அப்படி தெரிஞ்சிருப்பான். குட்டி
அவன் எடுத்து சரி செஞ்சு டான்ஸ் ஆனா மறுபடியும் அது கீழே விடுது. இத பார்த்த பக்கத்துல இருந்த 2 குழந்தைகளும் ஓடி வந்து மறுபடியும் அவனுக்கு கட்டி விடுது. டான்ஸ் ஆடுறதுல அவனுடைய கவனம் போகல. என்ன பண்றான்? ஐயோ, தன்னுடைய நண்பன் இடுப்புல இருக்கக்கூடிய ஆறு. நான் உண்மையிலேயே திருவள்ளுவர் சொன்ன அந்த கருத்தை மனசார ரசிச்சேன். அந்த அரங்கத்தில் இருந்த மக்கள் அதுவரை யாரும் கைத்தட்டல. ஆனா அந்த குழந்தைங்க 2 சேர்ந்து அந்த இன்னொரு குழந்தையோட இடுப்புல இருக்கக்கூடிய துணியை கட்ட முயற்சி பண்ணது பாரு. அப்ப அந்த அரங்கமே எழுந்து கைத்தட்டுனதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சின்ன வயசுலயே தன்னுடைய நண்பனுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் குழந்தைகளுக்கு இருந்ததை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். நீங்களும் அப்படிதான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இது மட்டும் தான் சொல்லியிருக்கேன்னா இல்ல, இன்னொரு விஷயம், தமிழன் எப்பவுமே வந்து புகழ் வரும் செயல்களுக்காக சந்தோஷப்படுவான். பழி வரும் அப்படின்னா அதை ஏற்றுக்க மாட்டானா? இந்த செயல் வந்து நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மனப்பாட செயல் பகுதியாகவும் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா தெரிஞ்சுக்கோ, இந்த செயல் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். பாருங்களேன், உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் இறைவது ஆயினும் இனிது என தமிழர் உண்டலும் இளரே. இந்திர லோகத்தில் இருக்கக்கூடிய அமிர்தமே தனக்கு கிடைச்சாலும் தான் மட்டும் உண்டு வாழணும் அப்படின்னு நினைக்காம இருக்கக்கூடிய மக்கள் நம்ம மக்கள். பாருங்க, அது இந்த மாதிரி செய்திகளை சொல்லிட்டு லாஸ்ட்ல அந்த வரி பாடலோட இறுதி அடிப்பாருங்க. புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் தெரியும் கொள்ளலர். நம் தமிழருடைய பண்பாடு என்ன அப்படின்னா, புகழான செய்திகள் நம்மை தேடி வரும் என்றால் உயிரையும் கொடுப்பார். ஆனால் பழி வரும் நேரும் அப்படின்னா இந்த உலகத்தையே கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் நம் தமிழ் பண்பாடு நிறைந்தவர்கள். ஏனெனில் ஒவ்வொரு இலக்கியமும் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறது? அன்பையும் அறத்தையும் காதலையும் வீரத்தையும் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் சொல்லி தந்திருக்கிறது. நம்மளால ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கிறதுல வந்து மஞ்சு விரட்டு. ஆமா இல்லைங்களா? இன்னைக்கு நீ மஞ்சு விரட்டு அப்படின்றத என்ன பண்ற அப்படின்னா, காலையில அவங்க 2 பேரும் கயிறு கட்டிட்டு குளிச்சுட்டு போறதெல்லாம் பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்க. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி வச்சிருக்காங்க. முளைக்கலியில கொள்ளையற்று போடு அஞ்சு வாழை மறு